ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 31வது வசனம். இதுல அல்லாஹ் பெரும் பாவங்களை பற்றியும் அந்த பெரும் பாவங்களை கைவிடுவதன் மூலமாக சிறு சிறு பாவங்களை மன்னிப்பதாகவும், யார் பெரும் பாவங்களை கைவிட்டு விட்டாரோ அவர்களுடைய சிறு சிறு பாவங்களை அவர்களுக்கு நான் மன்னிப்பையும் வழங்கி முதுகலன் கரீமா, அதாவது கண்ணியமான சொர்க்கத்துல அவர்களை நாம் நுழைய வைப்போம் என்பதாக இந்த சூரா நிசாவினுடைய 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி மன் அஹப்ப லிகா, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ, நாளைக்கு மறுமை நாளையில நான் என்ன செய்யும், நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு யார் அதை விருப்பமா நினைக்கிறார், மறுமை நாள் ஒண்ணு வரும், அந்த மறுமை நாளையில அல்லாஹ் எல்லாரையும் சந்திப்பான், அப்ப நான் என்னுடைய ரப்ப சந்திக்க போறேன் என்கின்ற அந்த சந்திப்பை நினைத்து எவர் மனசுல சந்தோஷம் கொள்றாரோ, இப்பவே நம்ம ஒரு நாள் அல்லாஹ்வை நிச்சயமா பார்ப்போம், நிச்சயமாக ரப்பை ஒரு நாள் நம்ம பார்ப்போம், அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம் என்கின்ற ஒரு விருப்பத்தோடையே அவர் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு யார் இருக்கிறாரோ, மன் அஹப்ப லிகா, அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் என்ன செய்யறான், அங்க விருப்பத்தோட காத்திருக்கான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை இந்த உலகத்துல விரும்புகிறாரோ, அதை நினைச்சு சந்தோஷம் அடைகிறாரோ, மன் அஹப்ப லிகா, அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் என்ன செய்யறான், விரும்புறான். யார் நாளை மறுமையில அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான், இன்னும் அவரை பகிரங்கமாக அல்லாஹ் தண்டிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். சரி, மறுமை நாளையில அல்லாஹ்வை எல்லாருமே சந்திச்சிட முடியுமா அப்படின்னு சொன்னா கிடையாது. அல்லாஹ்வை எல்லாருமே சந்திச்சிட முடியுமா? அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளையில உங்க எல்லாத்தையும் நான் ஒன்றிணைப்பேன், எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய தருணத்துல விசாரணை வரும் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னா அது கிடையாது. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னா, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி, உங்களுக்கு எதெல்லாம் விலக்கப்பட்டிருக்கிறதோ, உங்களுக்கு இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக எதெல்லாம் விலக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த விலக்கப்பட்ட அந்த பாவமான காரியங்களை நீங்கள் கைவிடாதவரை அல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்ப எவர் அதை செய்யறாரோ அது பெரும் பாவம் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன், அதை யாரு கைவிடவில்லையோ அந்த பெரும் பாவத்தை என்ன செய்யறாரு, தன்னுடைய வாழ்க்கையில அதை அவர் கைவிடவே இல்லை, அந்த பாவத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த பாவத்தை கைவிடாதவரை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் நாளை மறுமையில சந்திக்கவே மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சாலிகான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களையும் முஃமின்களையும் முத்தகீன்களையும் நிச்சயமாக என்ன செய்யறான், அல்லாஹ் நாளை மறுமையில சந்திப்பான். ஆனால் இவர்களை அல்லாஹ் சந்திக்க மாட்டான். அதுல முதலாவது விஷயம், பெரும் பாவத்தோடு மரணித்தவரை அல்லாஹ் மறுமையில சந்திக்க மாட்டான். இரண்டாவது, யாரிடத்துல துஆ இல்லையோ, யார் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யலையோ, அதாவது பாவ மன்னிப்பு தௌபா கேட்கலையோ, துஆ யார்கிட்ட இல்லையோ அந்த துஆ இல்லாதவரையும் மறுமையில் அல்லாஹ் சந்திக்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில உலக ஆசையினுடைய காரணத்தினால யாரையாவது ஒருத்தரை, ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, குறிப்பாக இளைஞர்கள் என்ன செய்யலாம், ஒரு சினிமா நடிகனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தத்திலையும் மகிழ்ச்சியிலையும் துள்ளி குதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சினிமா நடிகரை சந்திப்பதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கும். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன செஞ்சிருவோம், நாமளும் போய் பார்த்துருவோம் என்று சொல்லக்கூடிய ஆர்வமும் ஆசையும் அந்த உலகத்தினுடைய அந்த பிரம்மாண்டம், உலகத்தினுடைய அந்த ஆசை என்ன செய்யுது,
அந்த அளவுக்கு கொண்டு போய் நம்மள நிப்பாட்டிடும். அதே போன்று பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை கொண்டு மனசுக்குள்ள ஒரு பெருமை நமக்கு ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நான் என்ன செஞ்சிருக்கேன், இவரெல்லாம் நான் போய் பார்த்திருக்கேன், நான் இவரு கூட எல்லாம் இருந்திருக்கேன், இந்த பாரு இவரு கூட நான் போட்டோ எடுத்திருக்கிறேன். அதை பகிர்வதில் கூட ஒரு மகிழ்வு என்ன செய்யுது, நம்ம உலக வாழ்க்கையில ஏற்படுவதை பார்க்கிறோம். இப்படி உலக வாழ்க்கையில இவர்களை எல்லாம் சந்திப்பதை எப்படி இந்த மனசு விரும்புதோ, இதை விட பல மடங்கு அல்லாஹ்வை சந்திப்பதை உள்ளம் விரும்ப வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை எப்படி துவா கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இறைவா உன்னை சந்திப்பதை நான் வேண்டுகிறேன் என்பதாக அல்லாஹ்வை சந்திப்பதையும் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடியவர்களாக மாறும். அப்ப அந்த சந்திப்பு வேணும் அப்படின்னு சொன்னா, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, எதை அல்லாஹ் விலக்கி இருக்கிறானோ, எதை அல்லாஹ் செய்யக்கூடாது, ஹராம் என்பதாக எந்த பாவமான செயலை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில நாம் அல்லாஹ்வை சந்திக்கலாம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்கிறோம். இரண்டாவது, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். இது இரண்டாவது செய்தி. நம்ம நேற்று பார்த்ததான், யார் பெரும் பாவத்தை கைவிட்டுட்டாரோ அவருடைய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடலாம். சின்ன சின்ன பாவம்னா என்ன, திடீர்னு யதார்த்தமா ஒரு பொய் சொல்லி இருக்கலாம், இல்ல திடீர்னு யதார்த்தமா தன்னை மீறி பாவம் நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில அப்பப்ப அந்த சிறிய பாவங்கள் என்பது நிகழக்கூடியதாக இருக்கும். அப்போ பெரும் பாவத்தை யார் கைவிட்டு விடுகின்றாரோ அவருடைய சிறு சிறு பாவங்களை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னித்திடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அல்லாஹ் அந்த ஒவ்வொரு அடியானுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவனுடைய கருணையினுடைய அடையாளம் தான் இது. ஒரு அமலை கொண்டு இன்னொரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு நன்மையான செயல் இன்னொரு தீமையான செயலை அழித்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா விரைவாக ஒரு நன்மையை செஞ்சிடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த நன்மை அதற்கு முன் நீங்கள் செய்த அந்த பாவத்தை அழித்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சின்ன சின்ன பாவங்களை, பெரும் பாவங்களை விட்டு நாம் ஒதுங்கி கொள்ளும் பொழுது, ஒரு பெரிய பாவமான ஒரு காரியத்திலிருந்து நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது, விலகி கொள்ளும் பொழுது, அதிலிருந்து நாம் ஒதுங்கி கொள்ளும் பொழுது நிகழக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சின்ன சின்ன பாவங்கள் மன்னிப்பதற்கு சில காரணங்களை அல்லாஹ் வைக்கிறான். அதுல ஒண்ணு, யாருக்கு இந்த மன்னிப்பு விரைவாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அது யாருக்கா வேணாலும் இருக்கலாம். மனைவிக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு, பெற்றோருக்கு கொடுக்கிறாரு, உறவினர் தெரிஞ்சவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை அவர் சரியான முறையில் பேணிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குறுதியை பேணுவதன் மூலமாக அவர் நம்பிக்கைக்குரியவராக மாறுறாரு. அவருடைய இறையச்சத்தை அவர் நியாயப்படுத்துறாரு. மூன்றாவது விஷயம், அவருடைய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். யாருடைய பாவங்களை? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவருடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மூன்றாவது சொல்றாங்க, நுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா. அல்லாஹ் சொல்றான்ல, இவர்களை கண்ணியமான சொர்க்கத்துல நாம நுழைய வைப்போன்னு. இது அல்லாஹ்வுடைய வல்லமை, இது அல்லாஹ்வுடைய வல்லமை. யார சொர்க்கத்துக்குள்ள நுழைய வைக்கணும், யாரு சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யாரின் மீது அல்லாஹ் கருணை காட்டுறானோ, எந்த அடியானின் மீது அல்லாஹ் கருணை காட்டுறானோ அந்த கருணையை கொண்டுதான் அவர் என்ன செய்வாரு, சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உண்டான வாய்ப்பை அந்த அடியான் பெற முடியும். அதனாலதான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய வல்லமையில ஆக உயர்ந்தது கருணை. அந்த கருணையை ஒரு அடியான் அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கருணை தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த உலக வாழ்க்கையில பெரும் பாவங்களை விட்டு முற்றிலுமாக எதை அல்லாஹ் விலக்கி இருக்கிறானோ அதிலிருந்து முற்றிலுமாக விலகி இருந்தால் அல்லாஹ்வுடைய கருணையையும் அவர் பெறுவார். யார் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றாரோ அவர் கண்ணியமான சொர்க்கத்துல நுழைவார் என்பதாக
இந்த 31 சூரா நிசாவினுடைய 31வது வசனத்தினுடைய விளக்க உரையை நாம பார்க்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அந்த அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்று அந்த கண்ணியமான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாயிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன்